2004 சுனாமி வந்துச்சுங்க. ரொம்ப எளிதான ஒரு விஷயம். சுனாமி வந்து ஊரவே உலுக்கி போட்டுருச்சு சார். எல்லா பேரும் குடும்பங்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்த ஒரே நாள் இரவுல எல்லாமே பிரிவு அப்படியே பழந்து போயிடுச்சுங்க ஊரே. உண்மை. ஆறுமுகம் அப்படிங்கிற ஒரு குட்டி பையன் தொலைஞ்சு போயிட்டான். அந்த அம்மா கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு பிறந்த பையன். அந்த பையன் என் பிள்ளை செத்து போயிட்டானே, அப்படிலாம் கிடையாது, என் பிள்ளை செத்து இருக்க மாட்டான். ஊரே சொல்லுதுங்க, நம்ம ஊர்ல நிறைய பேர் செத்துட்டாங்கம்மா, நீ நம்பு. அந்த அம்மா அழுக கூட இல்லைங்க, என் பிள்ளை கண்டிப்பா செத்துருக்க மாட்டான் அந்த அம்மா சொல்லுது. அப்போதைக்கு பாத்தீங்கன்னா யாரு, ஜெயலலிதா அம்மா அவர் முதலமைச்சரா இருக்காங்க. யாரோ இந்த தேர்தல் நேரத்தில் அதெல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை, சொல்லிட்டு போங்க. ஒருத்தவங்க முதலமைச்சரா இருக்காங்க. நடுவர்கள் இந்த நேரத்தில் என்ன ஆச்சு தெரியுமா, வெள்ள நிவாரண நிதியோ இல்ல சுனாமி நிவாரண நிதி அப்படிங்கிற பேர்ல நிறைய அந்த கலெக்டர் ஆபீசர்ஸ்லாம் வந்துட்டாங்க. இந்த உங்க குடும்பத்துல இப்படியாப்பட்ட ஒரு குழந்தை இறந்து போச்சுன்றாங்க, யாரா இருக்கலாம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், எல்லாத்துக்கும் நாங்க நிவாரண நிதி தரோன்றாங்க. எல்லா பேரும் நிவாரண நிதி போய் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த அம்மா போகவே இல்லை சார், போகவே இல்லை. கண்டிப்பாம்மா பரவாயில்லம்மா கொடுக்குறத வாங்கிக்க, 4 லட்ச ரூபா பணம் கொடுக்குறாங்க. அந்த அம்மா ஏற்றுக்கவே இல்லை. அந்த 4 லட்ச ரூபாய் அவ்வளோ பேர் சொல்கிறாங்களே ஒரே கந்தகா கொண்டு வந்து வீட்டில் வச்சாங்கங்க. எண்ணி 1 மாதம் இல்லை, 2 மாதம் இல்லை, 3 மாதம் இல்லை, 6 மாதம் கழிச்சு தூரம் தொலைவில் அந்த ஆறுமன்ற குட்டி பையன் நடந்து வர்றத இந்த தாய் ஓடோடி போய் கட்டி பிடிக்கிறாங்க. அழத்தா என் பிள்ளை வந்துட்டான். அப்படியே அங்கனே பிடிச்ச பையன் வீட்டுக்கு கூட்டு வரலங்க, ஒரு வாய் சோறு கூட தரலங்க. நேராக கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் நிற்கிறாங்க. ஏமா நீ வந்துட்டியாம்மா, ஏற்கனவே உன்னோட தொல்லை தாங்களே வந்துட்டு. சார் என் பிள்ளை கிடச்சிட்டான் சார், என் பிள்ளை கிடச்சிட்டான். சரிம்மா அதனால ஒன்றும் இல்லை, ரொம்ப சந்தோஷம், உன் நம்பிக்கை உன்னை காப்பாற்றுச்சு, பரவாயில்ல போவோம். இல்லை சார் இந்தங்க காசு. ஒரு அழுக்கு துணி பையன் 4 லட்ச ரூபா 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கின அழுக்கு துணி பையை கொண்டு போய் கலெக்டர் முன்னாடி கொடுத்துச்சுங்க. அந்த கலெக்டர் பார்த்து கேட்டார், ஏம்மா உனக்கு புருஷன் வேற இல்லைல்ல, 4 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்கல்ல, புள்ள தான் இல்லை இருக்கும், ஏதோ ஒன்று செலவு பண்ணியிருக்கலாம்மா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த தாய் கண்ணீரோடு சொன்ன பதில் என்ன தெரியுமா சார், சார் 4 லட்ச ரூபா கொடுத்தீங்க, ஆனால் அதுலேருந்து ஒத்த நோட்டு கூட என்னை பார்த்து அம்மானு கூப்பிடலை சார் என்று சொன்னால் நடுவர் அவர்களே, உறவினுடைய மகத்துவம் என்னன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நடுவர். உண்மைமா நீங்க சொல்றது.